உண்மையை தெரிவிப்பது. தெரிந்தால் சொல்கிறேன் என்று ஒரு குரு தன்னிடம் வந்த சிஷ்யர்களுடன் வினயத்தோடு சொல்கின்றார். பிரச்சோபனிஷத்தில் ஆரம்பத்தில் அது வருகின்றது. அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சம்பூர்த்தியாக பதில் சொல்லி இருக்கின்றார் அந்த ரிஷி. இப்படி 6 செக்ஷன்கள். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பிரச்சனம் என்று பெயர் கொடுத்திருக்கின்றது. பிரச்சனம் என்றால் கேள்வி. ப்ராப்ளம் என்பதை பிரச்சனை என்று தானே தமிழ்நாட்டில் அரசியல் பேச்சாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லி அது இப்பொழுது பொதுஜன புழக்கத்திலேயே வந்துவிட்டதாக இருக்கின்றது. எப்படி சமாளிப்பது என்று கேள்விக்குறி போட்டுக்கொண்டு நிற்பதைத்தான் ப்ராப்ளம் என்கிறோம். ஆகையினால் அது பிரச்சனம். அதுவே தமிழ் மொழி வழக்கத்தில் பிரச்சனை ஆகியுள்ளது. ஆனால் பிரச்சனை என்று சொல்லாமல் பிரச்சனை என்கின்றார்கள். இப்படி 6 கேள்விகளுக்கும் விளக்கமாக பதில் கொடுத்து 6ஆம் பிரச்சனை முடிவில் உபனிஷத் முடிகின்ற இடத்தில் ரிஷி குரு, அதாவது குருவானவர் ஆரம்பத்தில் தெரிந்தால் சொல்கிறேன் என்றவர் அதே ஹியூமிலிட்டியுடன் இந்த அளவுக்குத்தான் நான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டது என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த ஹியூமிலிட்டியிலே அவர் அப்படி சொல்ல போக அந்த சிஷ்யன் அதுவே நிஜமாக இன்னும் தெரிந்து கொள்ள என்ன வேண்டுமோ அதற்காக இன்னும் யார்கிட்டே போக வேண்டுமோ என்றெல்லாம் அவன் நினைத்து விடக்கூடாதல்லவா. அந்த மாதிரி அவர்களுக்கு சந்தேகம் சஞ்சலம் வராமல் இருப்பதற்காகவும் பெற வேண்டிய உபதேசம் அத்தனையும் பெற்று கிருதார்த்தர்களாகிவிட்டோம் என்கின்ற நிச்சயம் அவர்களுக்கு ஏற்படுவதற்காகவும் முடிந்தவரை அவர் முடிவாக இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றார். வினய சம்பத் குருவுக்கு லட்சணம் என்றால் அவருடைய முக்கியமான காரியமோ சிஷ்யாளின் குழப்பத்தை, அதாவது பிரச்சனையை தீர்ப்பதுதான். பகவான் அர்ஜுனனுக்கு அதைத்தானே செய்தார். விஷாத யோகம் என்கின்ற முதல் அத்தியாயமாக பெயர் கொடுத்திருக்கின்ற அர்ஜுனனுடைய குழப்ப படலத்திற்கு முடிவு கட்டத்தான் அப்புறம் 17 அத்தியாயம் உபதேசம் பண்ணினார். அப்படி இருக்கின்ற பொழுது தம்முடைய வினயத்தினால் தாமே சிஷ்யாளுக்கு புது குழப்பத்தை உண்டாக்கிவிடக்கூடாதே என்கின்ற பிரச்சோபனிஷத முடிவில் ரிஷி அழுத்தம் கொடுத்து இதற்கு மேல் எதுவுமில்லை என்கின்றதான். அப்போதுதான் அந்த சிஷ்யர்கள் எங்களை அவித்தியைக்கு அக்கறை சேர்த்த தாங்களே எங்களுடைய பிதா என்று சொல்லி அவரை நமஸ்காரம் செய்கின்றார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.